பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில சபையாய், குடும்பமாய், விசுவாசிகளாய், தேவ பிள்ளைகளாய் கூடி வர கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரிப்போமா. இந்த காலை வேளையில நாம் கர்த்தரை எல்லா நிலையிலும் துதித்து பாடி ஆராதிப்பதற்காகவே மட்டும் ஜீவனை பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இதுவரைக்கும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்தார். நாம் அவருக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவரை இன்னும் துதிக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்த்து கர்த்தரை நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 43ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னும் துதிக்கும்படி தேவன் நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். தேவன் நமக்கு வல்லமையாய், பாதுகாப்பாய், கிருபையாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில நாம் கலங்கி போகவோ தேங்கி போகவோ கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடாது, கலங்கி போகக்கூடாது. அதற்கு பதிலாக ஆத்துமாவை தைரியப்படுத்தி பேசுங்கள், உற்சாகப்படுத்தி பேசுங்கள். பல விதங்களிலே நெருக்கம் இருக்கலாம், பல விதங்களிலே சோர்வுகள், பலவீனங்கள் இருக்கலாம், பற்றாக்குறைகள் இருக்கலாம். ஆனாலும் நமக்குள் ஒருவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். நாம் கர்த்தரை நோக்கி இன்னும் துதிப்பதற்கு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், தீர்க்க தரிசனங்களை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அதெல்லாம் விசுவாசித்து துதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க நம்முடைய எல்லா தடைகளை நீக்கி போடுவார், பாரங்களை நீக்கி போடுவார். ஒருவேளை இந்த கால வேளையில சோர்ந்து போய், உடைந்து போய், பின்மாறி போய் வேற எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஆத்துமாவை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு பேச ஆரம்பியுங்கள். ஆத்துமாவை நீங்கள் ஆண்டவரத்தில் ஊற்றி ஸ்தோத்தரிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களுக்குள் ஒரு வல்லமை இறங்கப் போகிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருவர் மாத்திரமே கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். முழு குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை, கணவனை, உங்களுடைய குடும்பத்தின் முழு சூழ்நிலையை மாற்றி எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆராதிக்க செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் இன்னும் உம்மை துதிப்பதற்கு இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றி சபையாய், குடும்பமாய் இணைந்து நாங்கள் ஆராதிக்க செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கலக்கம், ஒரு பயம், குழப்பம், திகில், கலங்கி போன மனதோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை நீர் விடுதலை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் தைரியப்படுத்தி ஆண்டவரே, போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கும், பின்மாற்றங்களிலிருந்து விடுதலையாக்கும், மனம் திரும்பாத பிள்ளைகளை விடுதலையாக்கும், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, பலவிதமான சூழ்நிலையில கட்டுண்டு கிடக்கிறவர்களை விடுதலையாக்கி உம்மை இன்னும் துதிக்க கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிற. வியாதி படுக்கை மாறட்டும், பரிபூர்ண சுகத்தை, ஆரோக்கியத்தை கட்டளிடும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நோக்கி பார்த்து துதிப்பதற்கு, எங்கள் ஆத்துமாவை தைரியப்படுத்துவதற்கு கிருபை செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரை நோக்கி இன்னும் நாம் துதிப்போம், மகிமைப்படுத்துவோம்.